ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நிம்மதியில்லாத வாழ்க்கை, உறவுகளுக்குள் விரிசல், இயற்கை சீற்றங்கள், நியாயத்தை விட அநியாயம் ஜெயிக்கிறது. இவை அனைத்தும் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சாதாரண காலம் அல்ல. இது மகாவிஷ்ணுவால் சபிக்கப்பட்ட கலியுகம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய காலத்தின் அவலங்களை மகாபாரதம் துல்லியமாக கணித்துவிட்டது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. சத்திய யுகத்தில் 4 கால்களில் நின்ற தர்மம் திரேதா யுகத்தில் 3ஆக குறைந்து, துவாபர யுகத்தில் 2ஆக தேய்ந்து, இன்று இந்த கலியுகத்தில் ஒற்றை காலில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குருக்ஷேத்திர போரின் முடிவில் விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணர் பூமியை விட்டு நீங்கிய அந்த நொடி கலி என்னும் இருள் இந்த உலகை ஆட்கொண்டது. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? முடிவு என்னவாக இருக்கும்? இதோ அந்த அதிர வைக்கும் உண்மைகள். கலியுகம் எப்போது பிறந்தது? கிருஷ்ண பரமாத்மா இந்த பூமியை விட்டு வைகுண்டம் சென்ற அந்த நொடி தர்மம் தன் பலத்தை இழந்தது. அப்போதுதான் கலி என்னும் அசுரன் பூமிக்குள் நுழைந்தான். அவனை பரீட்சித்து மகாராஜா தடுக்க முயன்ற போது கலி 5 இடங்களில் வசிக்க அனுமதி கேட்டான். சூதாட்டம், மது, காமம், கொலை மற்றும் தங்கம், அதாவது பேராசை. இன்று இந்த 5மே உலகை ஆட்டி படைக்கின்றன. இதுதான் கலியுகத்தின் முதல் வெற்றி. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகமான இந்த கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் நீடிக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன. நாம் இதில் வெறும் 5125 ஆண்டுகளை மட்டுமே கடந்துள்ளோம். ஆரம்பமே இப்படி இருந்தால் இதன் இறுதி எப்படி இருக்கும்? ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் விஷ்ணு புராணம் மற்றும் மகாபாரதம் கலியுகத்தின் இறுதி காலத்தையும் கலியுகத்தின் இறுதியில் மனிதன் எப்படியெல்லாம் மாறுவான் என்பதையும் இப்படி பட்டியலிடுகின்றன. மனிதனிடம் உண்மையும் தூய்மையும் மறைந்துவிடும். சிகை, அலங்காரமே ஒருவனின் அழகாக கருதப்படும். வெளிவேஷமே பிரதானமாக கருதப்படும். இயற்கை சீற்றமடைந்து மேகங்கள் இடியுடன் கூடிய மின்னலை தரும், ஆனால் மழை பெய்யாது. எரிகளும் ஆறுகளும் வற்றி போகும். நிலம் அதன் சாரத்தை இழக்கும். செடிகள் குட்டையாக வளரும். பழங்கள் சுவையற்று போகும். குடும்பச் சிதைவு கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க மாட்டார்கள். திருமண பந்தம் என்பது வெறும் உடல் தேவையாகவும் ஒப்பந்தமாகவும் மாறும். பசி கொடுமையால் மனிதன் தன் சக மனிதனையே துன்புறுத்துவான். தந்தை, மகன், கணவன், மனைவி என்ற பந்தம் மறைந்து பணத்திற்காக எதையும் செய்யும் குணம் மேலோங்கும். கலியுகத்தின் தொடக்கத்தில் 100 ஆக இருந்த மனித ஆயுள் அதன் இறுதியில் வெறும் 12 முதல் 20 ஆண்டுகளாக குறையும். 5 வயதிலேயே பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் சூழல் உருவாகும். உணவு தட்டுப்பாடு ஏற்படும். நிலங்கள் விளையாது. பசுக்கள் பால் தராது. மனிதர்கள் பசியால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள். காற்றிலும் நீரிலும் நஞ்சு கலக்கும். பருவம் தவறி மழை பெய்யும். நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் பூமியை பிளக்கும். மனிதன் இயற்கையை அழித்ததன் பலனை இயற்கையே திருப்பித் தரும். தகுதி இல்லாதவர்கள் அரியணையில் அமர்வார்கள். விஷ்ணுவின் கடைசி அவதாரம் கல்கி. பாவங்கள் அதன் உச்சகட்டத்தை எட்டும்போது வானத்தில் ஒரு பேரொளி தோன்றும். வெண்குதிரையில் அமர்ந்து கையில் மின்னும் வாளோடு மகாவிஷ்ணு கல்கி அவதாரமாக தோன்றுவார். அவர் இந்த பூமியில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழித்து உலகை சுத்தப்படுத்துவார். கலியுகம் என்பது ஒரு அழிவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழி. கல்கி பகவான் அதர்மத்தை அழித்த பிறகு மீண்டும் சத்திய யுகம் எனப்படும் பொற்காலம் பிறக்கும். கலியுகம் என்பது பயப்பட வேண்டிய காலம் மட்டுமல்ல, இது பக்திக்கான காலம். மற்ற யுகங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்து பெற்ற பலனை இந்த கலியுகத்தில் உண்மையான அன்போடும் பக்தியோடும் இறைவனை நினைத்தாலே பெற்றுவிடலாம் என்கிறது புராணம். அதர்மம் சூழ்ந்த இந்த உலகத்தில் உங்கள் மனசாட்சியே உங்கள் கல்கி. நீங்கள் செய்யும் ஒரு சிறு நற்செயலும் இந்த யுகத்தின் இருளை போக்கும் ஒரு சிறு விளக்கு. ஆனால் அந்த தீர்ப்பிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது தர்மம். பிறருக்கு தீங்கு செய்யாமல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களை கலி புருஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறதா? நீங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறீர்களா? கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என பதிவிடுங்கள்.